Rise. Take up thy bed and walk. தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட திருச்சபை மக்களே, மீண்டும் ஒரு விசை உங்களை இந்த வாட்ஸ்அப் யூடியூப் மூலமாக நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய ஆலயத்திலே வழக்கத்தின்படி நம்மால் ஆராதனை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இன்றைய நாட்களிலே காணப்படுகிறபடியால் இந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் வாரத்திலே நாம் நிறைவேற்றும்படியான ஆராதனையின் செய்தியை இந்நாளிலே உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலோசனை நிறைவேற்றும்படியாய் அடியான் வந்திருக்கிறேன். யாவரும் நாம் ஒருமனப்படுவோம், உன்னதருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த நேரத்திலே நம் மத்தியிலே கடந்து வந்து நம் நடுவிலே உலாவி மகிமையான காரியங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை தேவனும் அன்பின் தேவனுமாயிருக்கிற, அபிஷேகத்தின் தேவனுமாயிருக்கிற, தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தராதி கர்த்தராமாயிருக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எங்களோடு வாசம் செய்ய விரும்புகிற தேவனே, எங்களோடு உறவாட விரும்புகிற தேவனே, உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ரிவா துரபலவரியா திரிபலவோ அதுரியா திரிபலவோ ஷரதுரபலவரியா கரவா. ஓ முழுக்க நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவரும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த தேவ மகிமை, அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ கிருபை எங்கள் மேல் இறங்குவதாக, எங்கள் மேல் இறங்குவதாக. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ரிமா துரவலபோ ஷதுரா துரா யாதிரிவலபோ ஷதுரபலவரி அந்திரிவலதரமா. நீர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை அபிஷேகிப்பீராக, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. எங்கள் உள்ளான மனுஷனும் புறம்பான சரீரமும் உம்முடைய நாமத்தினாலே பலன் கொள்ளுவதாக, பலன் கொள்ளுவதாக. ரிமா துராரியா கரவது நிபலதா அது நிபலவோ ஷதுரா வியோ ரியாத்துரபலவோ ஷதுரபலவரியாக. நீர் ஒருவரே எங்கள் மேல் தங்கி அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நீர் முற்று முடிய பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உடைய வாரங்களை திறந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய தயவு எங்களோடு இருப்பதாக, உடைய தயவு எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே மே மாதம் 5ஆம் தேதி முதல் வாரம் வழக்கத்தின்படி தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்கின்ற செய்தியை இப்பொழுது நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் நாம் தெரிந்து கொண்ட வசனம் யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். மீண்டும் நான் வாசிக்கிறேன். யோபு 14:14.
எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபு சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் காலத்திலே நான் இருக்கிறேன். தேவனுடைய ரட்சிப்புக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. All the days of my odd services I will wait till my change comes. யுதமாய் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. All the days of my hand services, odd services, I will wait till my change comes. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, பக்தனாகிய யோபு மனசாட்சியின் காலத்திலே அவர் வாழ்ந்த ஒரு நீதிமான், பரிசுத்தவான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் சாட்சி பெற்றவர். யோபு 1 அதிகாரம் 8 வசனம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? யோபு 1 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவனால் சாட்சி பெற்றவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தாசனாகிய யோபு. பிரியமானவர்களே, இப்படி ஒரு சிலரைத்தான் தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே என் தாசன் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய காலேப், என் தாசனாகிய யாக்கோபு. தேவனுக்கு பிரியமான தாசனாகிய தானியேலே என்று சொல்லி தரியு ராஜா தானியேலை குறித்து தேவனுடைய தாசனாகிய தானியேலே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்கள் என்று வேதத்திலே 3 பேர் சாட்சி பெற்றிருக்கிறார்கள். எசேக்கியேல் 14 அதிகாரம் 14 வசனம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 14 அதிகாரம் 14 வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆத்துமாவை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க நீதிமான்கள் வரிசையிலே பட்டியலிலே யோபு, நோவா, தானியேல் இவர்கள் 3 தேவனால் சாட்சி பெற்றவர்கள் என்று வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இவர்களெல்லாம் தேவனால் விசேஷமாக கனம் பண்ணப்பட்டார்கள். இவர்களைப் போல நாமும் தேவனால் சாட்சி பெற கூடுமா? சாட்சி பெற முடியுமா? நிச்சயம் முடியும். பிரியமானவர்களே, எஸ், we can. நாமும் சாட்சி பெற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுது நல் ஒழுக்கமும் திவ்ய குணங்களும் தெய்வ பயமும் பரிசுத்தமும் நம்பிக்கையிலே சந்தோஷமும் உபத்திரவத்திலே பொறுமையும் ஜெபத்திலே உறுதியாகவும் நாம் தரித்திருந்தால் நிச்சயமாக நாமும் அவர்களைப் போல சாட்சி பெறுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களும் நம்மை போல் பாடுள்ள மனுஷர்கள் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலிஜா was a man with a nature like us. எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. எலிஜா was a man with a nature like us. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே யோபு, மோசஸ், நோவா, ஆபிரகாம் போன்றவர்கள் நம்மை போல் பாடுள்ள மனுஷர்கள் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, when they were stand before God
with an extraordinary qualities. Why not we? அவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக அசாதாரணமான சாட்சி பெற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏன் நம்மால் முடியாது? பிரியமானவர்களே, நாமும் அவர்களைப் போல சாட்சி உள்ளவர்களாய் பலன் கொண்டு வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அவர்கள் எப்படி பேசப்படுகிறார்களோ அப்படி நாமும் பேசப்படுவோம். பிரியமானவர்களே, யோபு 1 அதிகாரம் 3 என்ன சொல்லுகிறது? அவனுக்கு 7000 ஆடுகளும், அவனுக்கு யோபுவுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. 500 கழுதைகளுமாக மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அதனால் யோபு கிழக்கத்திய புத்திரர் மத்தியில் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தார், சீமானாய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, உலகத்திலே வழக்கத்தின்படி சில பேச்சு பேசப்படுகிறது. சொல்லுவார்கள் என்னவென்றால், ஒருவர் நன்றாக இருந்தால் சிலருடைய கண்களுக்கு அது பொறுக்காது. நம்மிலே ஒரு சிலர் ஆசீர்வாதமாக இருக்கும் பட்சத்திலே நம்மை அண்டை அயலகத்தார், உற்றார் உறவினர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக நம்மேல் பொறாமையும் எரிச்சலும் கொள்ளுவார்கள். அப்படிதான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தாசனாகிய யோபு ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே சாத்தான் இந்த யோபுவின் மேல் கண் வைத்து அவரை சோதிக்கும்படியாக முற்பட்டார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக யோபுவை சாத்தான் சிறுமைப்படுத்த துவங்கினான். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, அப்படி சீமானாய் கிழக்கத்திய புத்திரர் மத்தியிலே ஆசீர்வாதம் உள்ளவனாய் பெரியவனாய் காணப்பட்ட யோபு நிலைமை, பிரியமானவர்களே, இப்பொழுது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலைமையிலே அவர் தள்ளப்பட்டார். இப்பொழுதோ யோபு எல்லாவற்றையும் இழந்தவராய் ஆனார், எக்ஸெப்ட் his wife. அவர் மனைவியை தவிர எல்லாவற்றையும் யோபு இழந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, உனக்குள்ளும் சில கேள்விகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே எழும்பக்கூடும். என் வாழ்க்கையிலும் ஏன் இந்த வியாதியின் படுக்கை, ஏன் இந்த இழப்புகள், ஏன் இந்த சோதனைகள்? எத்தனையோ துன்மார்க்கர் நன்றாய்த்தானே வாழ்கிறார்கள். இதுதான் தேவனுடைய நீதியோ என்ற கேள்வி உனக்குள்ளாய் சில நேரங்களில் எழும்பக்கூடும். எப்பொழுது என் வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும் என்ற ஏக்கமும் தவிப்பும் உனக்குள்ளாய் ஏற்படுவதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலேயும் நெருக்கப்பட்டேன், எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டேன். எப்பக்கத்திலேயும் நெருக்கப்பட்டேன், எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டேன். நிந்தையவமானம் நெருங்கி வந்தது, நிந்தையவமானம் நெருங்கி வந்தது. நேசரின் நம்பினால் இதையெல்லாம் சகித்தேன், நேசரின் நம்பினால் இதையெல்லாம் சகித்தேன். இப்படி ஒரு பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். எப்பக்கத்திலேயே நெருக்கம், எல்லா மக்களாலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, நிந்தை அவமானம். அவருடைய சிநேகிதர்கள் வந்து அவரோடு சம்பாஷிக்கிற வழியில அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அத்தனையும் அந்த தேவ மனுஷன் பொறுமையோடு சகித்தார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக.
பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் வியாதி உலக நாடுகளை பொருளாதார நிலைமையிலிருந்து வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது. அநேக குடும்பங்கள் வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. பல விதங்களிலே நெருக்கங்களை சந்தித்து அநேக ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் விடாய்த்து போய் கிடக்கிறது. வறுமை ஒரு பக்கம், வருமானமின்றி வாடி வதங்குகிற ஒரு நிலைமை. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. என்று இந்த கொள்ளை நோய் அழியும், எப்பொழுது இந்த கொள்ளை நோய் ஒழியும், என் சுகவாழ்வு எப்பொழுது மீண்டும் துளிர்க்கும், எப்பொழுது நான் மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு வருவேன் என்ற ஆதங்கமும் தவிப்பும் எப்பொழுது ஒரு மாறுதலின் வாழ்க்கையிலே ஏற்படும். இந்த கொள்ளை நோயினால் நான் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், எப்பொழுது மாறுதல் ஏற்படும், இந்த கொள்ளை நோயின் சீற்றங்கள் எப்பொழுது அடங்கும், அழிக்கப்படும் என்று நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், when will the right times comes into my life, when will a change arise in my family life என்று யோபு ஆண்டவரை நோக்கி, பிரியமானவர்களே, அவர் கேட்கிறார், அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த போராட்டமான நாளுக்கு எப்பொழுது முடிவு வரும் என்று யோபு கேட்கிறார். பிரியமானவர்களே, யோபு 41:9 சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு 41:9 சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். பிரியமானவர்களே, அவர் பல நேரங்களிலே பல அறிக்கை செய்கிறார். அத்தனை பாடுகள் மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். யோபு 27:5 சொல்லுகிறது, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். What's an excellent promising word. God knows Job's integrity. தேவனுடைய உத்தமத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் யோபுனுடைய முகத்தை பார்த்தார். God knows Job's integrity. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, அந்த தேவன் உன்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீயும் யோபை போல் அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டார், அறிக்கை செய்கிற நிலைமை உனக்குள் ஏற்பட்டார், நிச்சயமாய் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றிட வண்ணமாய் உன் சிறையிருப்பை மாற்றுவார். யாக்கோபு 1:12 என்ன சொல்லுகிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு அத்தனை பாடுகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்தார், ஆனாலும் அவர் சகித்தார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சங்கீதம் 34:19 என்ன சொல்லுகிறது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். யோபு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உன்னையும் அவர் விடுவிப்பார். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் செய்ய வேண்டும். ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்று சொல்கிறார். ஒன்றை நாம் செய்யும் பொழுது அந்த யோபு தேவனால் நினைவு கூறப்பட்ட வண்ணமாய்
உன்னையும் தேவன் நினைவு கூறுவார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன அருமையான வசனம் தெரியுமானவர்களே. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சகல பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் வியாதிகளுக்கும் ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, யோபின் சிறையிருப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தின வண்ணமா, யோபின் முகத்தை அவர் நோக்கி பார்த்த வண்ணமா உன்னுடைய முகத்தையும் அவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, விழ ஒரு காலம் உண்டு, மீண்டும் எழ ஒரு காலம் உண்டு. ஆனபடியா கர்த்தர் மீண்டும் உன்னை எழும்பி நிற்க வைத்து உனக்கு சுகவாழ்வை கொடுத்து உனக்கு யோபுவை போல் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழி 23:18 என்ன சொல்லுகிறது? நிச்சயமாய் முடிவுண்டு, நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். இயேசு உன்னை மறவாதவர். உன்னை அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசாயா 49ஆம் அதிகாரம் 15-16 என்ன சொல்லுகிறது? நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை நான் என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I will not forget you. நான் உன்னை மறப்பதில்லை. I inscribed you on the palms of my hands. Your walls are continuously before me. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எத்தனை அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த யோபுவின் தேவன் அந்த யோபுவின் முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய சிறையிருப்பை நீக்கி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்ன? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஜனங்களின் சிறையிருப்பை நான் திருப்புவேன்.
What a wonderful promising word. என் ஜனங்களின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, உன்னுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் போதும். உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அடியாளுடைய சிறுமையை நீ கண்ணோக்கி பார்த்து. பிரியமானவர்களே, எல்கானா என்ற மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் அன்னாள், இளையவள் பேர் பெனின்னாள். பிரியமானவர்களே, மூத்தவளுக்கோ புத்திர வாக்கியம் இல்லை, இளையவளுக்கோ அந்த ஆசீர்வாதங்கள் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த அன்னாளின் வேதத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையை தான் நான் இங்கு பிரயோஜனப்படுத்துகிறேன். அன்னாளின் சக்கரத்தியாகிய பெனின்னாள் சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவள் குறைவுகளை சொல்லி அவளை விசனப்படுத்துவாள், மனமடி வாக்குவாள். இந்த எல்கானா அன்னாளுடைய கணவன், அவர் ஒரு பக்கம் எவ்வளவோ அவள் மேல் பிரியமதை வைத்திருந்தாலும் அன்னாள் சுமந்து வரும் நிந்தை அவமானமும் தாங்க முடியாத ஒரு பாரமாய் காணப்பட்டது. மனங்கசந்து அழுதாள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவளே, அந்த அன்னாள் தன்னுடைய சிறுமை எப்பொழுது நீங்கும், கர்த்தர் எப்பொழுது என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், எப்போது என் வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வரும் என்று காத்திருந்தாள். பிரியமான தேவ சமூகத்திலே போய் அவள் மனம் கசந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் அப்பொழுது தம்முடைய ஊழியக்காரனாய் ஏலியின் மூலமாய் அவளுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை ஏற்படுத்தும்படியான வார்த்தை அருளினார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நொறுங்குள்ள இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு சென்ற அன்னாள், தேவன் அவளுக்கு கொடுத்த நிச்சயமாய் நம்பிக்கை ஊட்டும்படியான வார்த்தைகள் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் வெளிப்பட்ட பொழுது அவள் நம்பிக்கையோடு கடந்து வந்தாள். பிரியமானவள், ஒவ்வொரு வேளையிலும் அவள் இருதயம் நொறுக்கப்படும் பொழுதெல்லாம், அவள் தனிமையை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவள் பட்ட வேதனைக்கும் துன்பத்திற்கும் அளவில்லை. பிரியமானவர்கள், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனைகள் யாருக்கு புரியும். பிரியமானவர்களே, அந்த அன்னாளின் அங்கலாய்ப்பை
கர்த்தர் கேட்டார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அந்நாளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் நிந்தையை நான் நீக்குவேன். அப்படியே கசந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின தேவன் அன்னாளின் வாழ்க்கையிலே சுமந்து வந்த கசப்பை, அந்த நிந்தை அவமானங்களை கர்த்தர் மாற்ற நினைத்தார். எப்பொழுது வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும் என்று ஏங்கி தவித்த அந்நாளை கர்த்தர் நினைவு கொண்டார், கடாட்சி தருளினார். அடுத்த முற்போக காலத்திலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான ஆண் பிள்ளை அவள் கேட்ட வண்ணமாய் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவளே, ஒரு அற்புதத்தை செய்து அவள் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை ஏற்படுத்தினார். உன் வாழ்க்கையிலும் அப்படியே தேவன் நிச்சயமாய் செய்வார். பிரியமானவர்களே, அவர் மாறாதவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 38 வருஷம் என்ன சொல்லுகிறது? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருஷமாய் ஒரு மனுஷன் பெதெஸ்தா குளத்தண்டையிலே அங்கே காணப்படுகிற ஒரு மண்டபத்தின் கீழ் படுத்து கிடக்கிறான். பிரியமானவர்களே, நான் எருசலேமுக்கு சென்ற பொழுதும் அந்த பெதெஸ்தா குளத்தின் இடத்தண்டையிலே போய் பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சுகமாகாத வியாதியஸ்தர்கள், பல வருஷமாய் வியாதியின் படுக்கையிலே கடந்த மக்கள், எத்தனை மருத்துவரிடத்திலே சென்றும் விடுதலை கிடைக்க முடியாமல் போய் நிர்பந்தமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் யாவரும் தெய்வீக சுகத்தை வேண்டி இந்த பெதெஸ்தா குளத்திற்கு முன்பாக அந்த மண்டபத்திலே வந்து படுத்து கிடப்பார்கள். அப்படியே இந்த மனுஷனும் 38 வருஷமாய் படுத்து கிடந்தான். இயேசு பிறப்பதற்கு 5 வருஷங்களுக்கு முன்பாகவே அவன் வந்து படுத்து கிடந்தான். பிரியமானவர்களே, பெதெஸ்தா குளம் நினையாத நேரத்திலே அது கலக்கப்படுகிறது. தூதன், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். நினையாத நேரத்திலே இந்த குளம் கலக்கப்படுகிற சத்தத்தை கேட்டு படுத்து கிடக்கிற வியாதியஸ்தரை யார் ஒருவன் முந்தி போய் அந்த கலக்கப்படுகிற குளத்திலே இறங்குகிறானோ அவன் சொஸ்தமாவான். இந்த மனுஷனுக்கோ அந்த பாக்கியம் இல்லை. ஏனென்றால் இவனால் எழுந்து நடக்க முடியாது. 38 வருஷமாய் அவன் காத்து கிடக்கிறான். ஆனாலும் ஒரு ஆத்துமா சோர்ந்து போகவில்லை, அவன் மனம் தளரவில்லை. ஒரு மாறுதலை என் தேவன் எனக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவன் காணப்பட்டான். பிரியமானவர், பெருமூச்சின் சத்தத்தோடு தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தான். சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். பிரியமானவர்களே, இங்கே தாவீது சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் நீ அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும். என் கண்ணீரை உமது துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மீண்டுமாய் வாசியுங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் நீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த 38 வருஷமாய் பெதெஸ்தா குளத்தின் எதிரிலே படுத்து கிடந்த மனுஷனுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே வைத்திருந்தார். பிரியமானவர்களே, ஒரு நாள் வந்தது, அந்த துருத்தியிலே சேர்க்கப்பட்ட கண்ணீர் நிரம்பி அது பிரியமானவர்களே ததும்பி வெளியே வருகிறது. அந்த துருத்தியிலே சேர்க்கப்பட்ட கண்ணீர் அதை கணக்கிலே வைத்திருக்கிறார் தேவன். அந்த கண்ணீரானது துருத்தி நிரம்பி வழிந்து மேலே வருகிறது. அதற்கு மேல் பிரியமானவர்களே, இதையெல்லாம் பிதாவாகிய தேவன் கவனித்துக் கொண்டு வருகிறார். எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும், எப்பொழுது நான் சுகமாவேன் என்ற ஒரு மனுஷனுடைய ஜெபத்தின் பலனானது தேவனுடைய சிங்காசனத்தை அசைத்தது. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் சம்பாஷிக்கிறார், பேசுகிறார். பெதெஸ்தா குளத்தண்டை போ. ஒரு மனுஷன் பல வருஷங்களாய் படுத்து கிடக்கிறான். போய் அவனை குணமாக்கு என்ற ஒரு சத்தம் இயேசுவின் செவிகளிலே கேட்கிறது. பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு அந்த பெதெஸ்தா குளத்தண்டையிலே போய் படுத்து கிடக்க அந்த மனுஷனை விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அவனுடைய நிலைமைகளை எல்லாம் அவன் இயேசுவிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want to be made well? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want to be made well? அப்பொழுது அவன் சொல்லுகிறான். அவனுடைய இயலாமை இயேசுவிடத்திலே சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஒரு மாறுதல் எப்பொழுது என் வாழ்க்கையிலே ஏற்படும்? சூன்யமாய் போன என் வாழ்க்கை எப்பொழுது என் மேல் சூரியன் உதிக்கும்? எப்பொழுது நான் சுகமாவேன் என்று காத்து கிடந்த அந்த மனுஷனுக்கு அன்றைக்கு பிரியமானவர்களே விடுதலை கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் வேதனைகளை அவர் காண்கிறார், உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார். உன் வேதனைகளை அவர் காண்கிறார், உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவனை சந்தித்து அவனுக்கு மீண்டும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்த தேவன் ஏன் அவர் உனக்கும் செய்ய மாட்டார்? ஓ, அவர் உனக்கும் செய்ய நீதி உள்ளவராயிருக்கிறார். உன் பொறுமையை அவர் கவனித்து வருகிறார். ஓ, அதிரபலவோ ஷரதுரபலவரியா கரவரியா. உன் பொறுமையின் பலனை அவர் கனம் பண்ண விரும்புகிறார். அந்த தேவன் உன்னை ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே, ராஜாக்களால் காவலிலே வைக்கப்படும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அவனை யோசேப்பை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு இருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே,
இந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். பாவமறியாதே இயேசு எப்படி அவர் பாவமானாரோ அப்படியே பாவமறியாத யோசேப்பும் குற்றவாளியாய் அவர் தள்ளப்பட்டார். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தார், விற்கப்பட்டார். யோசேப்பும் 20 வெள்ளிக்காசுகளுக்காக மீதியான இடத்திலே விற்கப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தவறு செய்தால் செய்யாதவர் செய்ததாக பழி அவர் மேல் சுமந்தது. கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் அவர் சிறையிருப்பை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் தண்டனைக்குரியவர் அல்ல, அவர் குற்றமற்றவர். ஆனாலும் அவர் வாழ்க்கையிலும் பிசாசு விளையாட ஆரம்பித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 53ஆம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் இயேசு, ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அப்படியே தான் யோசேப்பும் காணப்பட்டார். வீணான பழி, நிந்தை, குற்றம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஒரு வார்த்தை மாறு உத்தரமாக அவர் பேசவில்லை. பெரியமானவர்களே, அவர் சிறைச்சாலையிலே தண்டப்பட்டார். கிட்டத்தட்ட 12 வருடங்கள். எப்பொழுது என் வாழ்க்கையிலே மாறுதல் வரும்? கர்த்தருக்கு நாம் மையப்படுவதா? தேவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் எப்பொழுது நிறைவேறும்? காலங்கள் கடந்து போகுதே. சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பு நாள்தோறும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். சில நேரங்களிலே உலகம் நம்மையும் இவ்விதமாய் வேண்டாத பழிகளை சுமத்தி நம்மை குற்றப்படுத்தக்கூடும். பெரியமானவர்கள், இப்படி தண்டனை அனுபவித்துக் கொண்டு மக்கள் அநேகர் உண்டு. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக யோசேப்பு தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் தன்னை நீதிமானாய் விளங்க பண்ணினார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக அத்தனை பழிகள், நிந்தைகள், அவமானங்கள் அவரை மேற்கொண்ட போதும் அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை அவர் விடவில்லை. பிரியமானவர்கள், சங்கீதம் 123ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கண்களை நோக்கி இருக்கிறது போல என் கண்களும் இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் என் தேவனையே நோக்கிக் கொண்டிருக்கும். யோசேப்பினுடைய கண்கள் இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் தன் தேவனையே நோக்கிக் கொண்டிருந்தது. பிரியமானவர்கள், கர்த்தர் இறங்கினார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக யோசேப்பை விடுதலையாக்கி அவனை உயர்த்தும்படியான ஒரு நேரம் வந்தது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக அவனை தேடி ஒரு நற்செய்தி வந்தது. பார்வோன் உன்னை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நற்செய்தி யோசேப்பை தேடி வந்தது. எடுத்து வாசியுங்கள். நீதிமொழியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். விடாய்த்து கிடைக்கிற ஆத்துமாக்களுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி. யோசேப்புக்கு ஒரு நற்செய்தி வந்தது. பார்வோன் உன்னை அழைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே,
நீயும் தேவனை நோக்கி இறக்கம் கிடைக்கும் வரைக்கும் ஜெபித்து காத்திருப்பாயானால் ஒரு மாறுதல் உன் வாழ்க்கையிலும் ஏற்படும். ஒரு நற்செய்தி உன்னையும் தேடி வரும். யோசேப்பு ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கடத்திலே அரங்கியிருந்தார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்தபடி இளைஞரே மூப்பர் ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உயர்த்தப்படும்படிக்கு நீயும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பை உயர்த்தும்படியாய் ஒரு காலத்தை நிர்ணயித்து கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 12 வருடங்கள் தனிமையாய் சிறையில் அகப்பட்டவன். பிரியமானவர்களே, இனிமையற்ற ஒரு வாழ்வு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அந்த தனிமையை யாரிடத்தில் அவன் பகிர்ந்து கொள்ளக்கூடும்? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இனிமையற்ற வாழ்விலே நாம் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்விலே நாம் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழ்வார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்தீர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. யோசேப்பின் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினவர். வறட்சியான காலங்களில் இருந்து அவனை விடுதலை ஆக்கி அவன் வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாக்கினார். அந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும், பிரியமான தேவஜனமே, வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை தேவன் ஏற்படுத்த போகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உன் நியாயமான கனவுகள் எல்லாம் நிறைவேறும்படியான காலங்கள் நெருங்கிவிட்டது. உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை இனி ஒருவராலும் தடை செய்ய முடியாது. உனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உன்னை பாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். பெரியவானோட ஒரு மாறுதல் எப்பொழுது ஏற்படும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் யோபு காத்திருந்தார். அன்னாள் காத்திருந்தாள். 38 வருஷம் வியாதியின் படுக்கையிலே விழுந்து கிடந்த மனுஷன் காத்து கிடந்தான். அவனுக்குரிய போராட்டத்தின் நாள் எப்பொழுது நீங்கும்? எப்பொழுது ஒரு மாறுதல் ஏற்படும்? 12 வருஷங்கள் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட யோசேப்பு பாரம் சுமந்து தவித்தார். அவர் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு பார்வோன் அவரை அழைக்கும்படியான நேரத்தை தேவன் கட்டளையிட்டு எகிப்து தேசத்திற்கே அவரை அதிகாரியாய் அமர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த தேவன் மாறாதவர். அவர் உன்னையும் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். உன் சிறையிருப்பை நீக்கி உனக்கு சுகவாழ்வு கொடுக்க விரும்புகிறார்.
ஒரு பெரிய ரட்சிப்பை மாறுதலை ஏற்படுத்தி உன் தரையை உயர்த்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன். All the days of my odd services I will wait till my change comes. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த மே மாதம் 3ஆம் நாள் ஆலயத்திலிருந்து உங்கள் முகங்களை பார்த்து அடியான் வெளிப்படுத்த வேண்டிய செய்தியை இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்தித்து பேசும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் என் வாழ்க்கையில் எப்பொழுது மாறுதல் ஏற்படும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று யோபு காத்திருந்தார். அன்னாள் காத்திருந்தாள். 38 வருஷமாய் பெதெஸ்தா குளத்தண்டே படுத்து கிடந்த மனுஷன் பெருமூச்சின் சத்தத்தோடு தேவனுடைய முகத்தை நோக்கி காத்திருந்தான். 12 வருடங்களாய் யோசேப்பு தரிசனம் நிறைவேறும்படியாய் பொறுமையோடு காத்திருந்தார். ஓ, நீ ஒருவேளை அவிதமாய் காத்திருந்தார் உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அப்படியே நீ செய்ய போகிறபடி நான் உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய முகத்துக்கு முன்பாய் உன்னுடைய மக்களை ஆண்டவரே நீ நிறுத்தி சகல ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்து இந்த புதிய மாதத்திலே உன்னுடைய ஜனங்களை திருப்தியாக்குவீராக, தேவைகளை சந்திப்பீராக. நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தியாவார்கள் என்று சொன்னீர். நீர் அப்படியே செய்ய போகிறபடியே நான் சொல்றேன். உடைய விலையேறப்பட்ட கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் திருச்சபைகளோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். தன் ஜனங்களின் சிறையிருப்பை இன்றே திருப்புவார். முன் குறித்த தேசத்திலே நன்மை நாட்டுவார். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.